வணக்கம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதிய அரசின் செயல்பாடுகள் குறித்து 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டேன் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேட்டி ஒன்றில் கூறுகையில், முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ரங்கசாமி அவரது தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கிறேன். மேலும் அரசின் நல்ல திட்டங்களுக்கு எங்களின் ஆதரவு உண்டு என்றும், கடந்த 2.5 ஆண்டுகால வளர்ச்சி புதுவை மாநிலத்தில் தொடர வேண்டும். புதுவை அரசு புதிய நல்ல திட்டங்களை நிறைவேற்றினால் வரவேற்போம். இந்த அரசின் செயல்பாடுகள் குறித்து 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டேன் என்ற அவர் மேலும் முதல்வர் அறிவித்தபடி 25 கிலோ இலவச அரிசி, 1000 ரூபாய் முதியோர் பென்ஷன் தொகை, கல்வி உதவித்தொகை வழங்குவது ஆகியவற்றை நிறைவேற்றினால் பாராட்டுவோம். மேலும் புதிய அரசின் செயல்பாட்டை கவனித்து வருகிறோம் என்றும், புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தோல்வியை கண்டுள்ளது. இது மக்களின் தீர்ப்பு என்று கூறியவர் மேற்கொண்டு நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து கூறுகையில், எனக்கு தனிப்பட்ட ஆதரவாளர்கள் கிடையாது. சோனியாவின் ஆதரவாளர்களுக்கு எனது ஆதரவு உண்டு என்றும், தேர்தல் முடிந்த பின் சோனியா காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர். இனிவரும் காலங்களில் நாங்கள் தொகுதிதோறும் சென்று கட்சியை வளர்ப்போம். வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜம்தான். எங்களிடம் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்வோம். மேலும் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக குலாம் நபி ஆசாத்திடம் பேசியுள்ளேன். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்றும், உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் புதுவை மாநில வளர்ச்சிக்காக நான் எனது கடமையை செய்வேன் என்று கூறினார். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், இளங்கோ, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், மகளிர் அணி தலைவி விக்டோரியா மற்றும் பலர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், நீல கங்காதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அடிப்படை வசதி இல்லாததால் சுனாமி வீட்டு சாவிகளை ஒப்படைக்க வந்த மீனவர்களிடம் எஸ்பி சிவதாசன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். புதுவை காலாப்பட்டு பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட 658 பேருக்கு வீடுகள் கட்டப்பட்டு கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி சாவி ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதனை பெற்றுக் கொண்ட பயனாளிகள் அந்த குடியிருப்பில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் பட்டா வழங்கப்படாததாலும் அங்கு குடியேறவில்லை. இதுகுறித்து சுனாமி கமிட்டி தலைவர் மற்றும் கலெக்டரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த சிங்காரவேலர் நற்பணி மன்றத்தினர் ஏராளமான மீனவ குடும்பத்துடன் வீட்டின் சாவியை ஒப்படைக்க வடக்கு எஸ்பி சிவதாசன் அலுவலகத்திற்கு தனி பேருந்தில் வந்தனர். அவர்களிடம் எஸ்பி சிவதாசன், தாசில்தார் ஜெயக்குமார், உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இன்னும் 1 மாதத்தில் பட்டா கிடைக்கவும் குடிநீர், மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி சிவதாசன் உறுதியளித்தார். இதனையடுத்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீட்டின் சாவிகளை கண்டிப்பாக ஒப்படைப்போம் என்று கூறி கலைந்து சென்றனர். புதுவை முதிரையர்பாளையம் செங்கழு நீரம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை முதிரையர்பாளையத்தில் எழுந்தருளி உள்ள செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் உள்ள செங்கழு நீரம்மன், பிடாரி அம்மன், பரிவார மூர்த்திகள் புதுப்பிக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாக வேள்வி, விக்னேஸ்வர பூஜை, காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், மருந்து சாத்துதல், ரக்ஷா பந்தனம், நாமகரணம், யாத்ரா தானம், கலச புறப்பாடு போன்ற சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையடுத்து கிராம தேவதை பிடாரி அம்மன், செங்கழு நீரம்மன், பரிவார கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், திருப்பணி குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். ஹஜ் கமிட்டி தலைவர் பதவியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் திடீரென்று ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், புதுவையில் இருந்து ஹஜ் பயணம் செல்ல 52 இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் நான் ஹஜ் கமிட்டி தலைவரான பிறகு 377 பேர் வரை செல்ல அனுமதி பெற்று தந்தேன். கடந்த ஆண்டு வரை இந்நிலை நீடித்தது. ஆனால் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல 307 பேர் விண்ணப்பித்து அதில் குலுக்கல் முறையில் 52 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். எனவே அனைவரும் ஹஜ் பயணம் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்தினேன். அவரும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பினார் மற்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் மற்றும் ஹஜ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் நானும் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் 52 பேரிலிருந்து மேலும் கூடுதலாக இடங்களை அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மக்களுக்கு பயன்படாத பொறுப்பில் இருப்பதை விட ராஜினாமா செய்வதே மேல் என்று எண்ணி ஹஜ் கமிட்டி தலைவர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்று கூறினார். முல்லை பெரியாற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டினால் தமிழக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறுகையில், கேரள அரசு முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுக்க தவறினால் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் திரட்டி கேரள அரசுக்கு எதிராக மதிமுக போராட்டம் நடத்தும் என்றும், தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் பால், காய்கறிகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை தடுத்து நிறுத்துவோம். மேலும் கேரள மக்களை தமிழர்கள் என்றும் எதிரிகளாக பார்ப்பதில்லை. ஆனால் கேரளத்தினர் தமிழர்களை எதிரிகளாக பார்க்கும் போக்கினை கைவிட வேண்டும் என்ற அவர், முல்லை பெரியாற்றின் குறுக்கே அணை கட்டினால் மத்திய அரசு கேரள அரசு மீது பொருளாதார தடை விதிக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவையில் குற்றங்களை தடுக்க இரவு 10 மணிக்கு பிறகு மதுபான கடைகள் திறந்திருக்கக்கூடாது என்றும், உணவு விடுதிகள் மற்றும் கடைகள் 11 மணிக்கு பின்னர் திறந்திருக்கக்கூடாது என்றும் போலீசார் உத்தரவிட்டனர். புதுவையில் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் இரவு கடைகள் 12 மணி வரை இயங்கி வந்தது. சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். அந்த உத்தரவின்படி 10 மணிக்கு மேல் கடை திறந்திருந்தால் அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்நிலையில் தேர்தலுக்கு பின் இரவு 2 மணி வரை கடைகள் திறந்திருந்தது. மேலும் புதுவையில் கொலை, கொள்ளை, வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருந்து வந்தது. இதனால் குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக இரவு 11 மணிக்கு பிறகு கடைகள் திறந்திருக்கக்கூடாது என்றும், மதுபான கடைகள் 10 மணிக்கு பிறகு திறந்திருக்கக்கூடாது என்றும் போலீசார் உத்தரவிட்டனர். மேலும் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். இதனால் நேற்று இரவு 11 மணிக்கு புதுவையில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டது. புதுவையில் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை மிகவும் குறைந்துள்ளது. புதுவையில் தற்பொழுது வசந்த காலம் நிலவி வருவதால் மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி, கனகாம்பரம், அலரி போன்ற பூக்களின் சாகுபடி அதிக அளவில் உள்ளது. தற்பொழுது விளைச்சல் அதிகரித்து உள்ளதால் பூ மார்க்கெட்டிற்கு பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது. விற்பனைக்கு அதிக அளவில் பூக்கள் வருவதாலும், வெயில் அதிகம் உள்ளதால் பூக்களின் தரம் மற்றும் உற்பத்தி சிறந்து விளங்குவதாலும் பூக்கள் விலை மிகவும் சரிந்துள்ளது. அதாவது 1 கிலோ 150, 200 என விற்ற மல்லிகைப்பூ விலை குறைந்து 80 ரூபாய்க்கு விற்றது. அதேபோன்று 200, 300 ரூபாய் என விற்கப்பட்டு வந்த முல்லை விலை குறைந்து 80 ரூபாய்க்கு விற்றது. இதுபோன்று அலரி, ஜாதி மல்லி, கனகாம்பரம் போன்ற பூக்களின் விலையும் சரிந்துள்ளது. எனவே மார்க்கெட்டுக்கு வந்த மக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கிச் சென்றனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோர்க்காடு புதுநகர் பகுதியை இணைக்கும் பாலம் கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோர்க்காடு புதுநகர் பகுதியை இணைக்கும் பிரதான பாலம் கட்டும் பணி நடைபெறவுள்ளது. கொம்யூன் பஞ்சாயத்து நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள இப்பாலத்தின் பணியினை தொடங்கும் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் நீர் ஆதார கூட்டமைப்பு தலைவர் அங்குதாஸ், கவுன்சிலர் வீரமுத்து, அறங்காவல் குழு செயலாளர் கனிக்கண்ணன், தெய்வநாயகம் உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு ஏரியில் தூர்வாரப்பட்டு புதுப்பொலிவுடன் படகுகள் இயங்குகின்றன. இதனால் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு சிறந்த சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ லேடி சீட், ஜென்ஸ் சீட், ரோஜா தோட்டம், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோவில் போன்ற பல்வேறு இடங்கள் இருந்தாலும் இங்குள்ள ஏரியில் படகு சவாரி செய்வதையே சுற்றுலா பயணிகள் விரும்புகின்றனர். எனவே பல நாட்களாக தூர்வாரப்படாமல் இருந்த ஏரி தூர்வாரப்பட்டு தற்பொழுது ஆழப்படுத்தப்பட்டும் 8 ஏக்கர் அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டும் புதுப்பொலிவுடன் படகுகள் இயங்குகின்றது. இதற்காக இந்த படகு இல்லத்தில் 58 மிதி படகு, 10 துடுப்பு படகு உள்ளது. மேலும் ஊட்டி ஏரியிலிருந்து 2 மோட்டார் படகுகளை கொண்டு வந்து இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.